Good evening, students. Voice கேக்குதா? கிளியரா இருக்கா கதைக்கிறது? கேக்குது மிஸ். ஓகே. ஓகே. ஸோ இன்றைக்கு வந்து நாங்க யூனிட் 7 ஸ்டார்ட் பண்ண போறோம். தகவல் முறைமை. சரியா? அப்ப தகவல் முறைமை என்றதுக்கு போக முன்னம் நான் முறைமை என்றா என்னன்னு சொல்லிட்டு வாரேன். சரியா? இப்ப சிலர் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, சிலருக்கு இது ஒரு புது விஷயமா இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே பொதுவா நாங்க பேசிக்ல இருந்தே நான் கொண்டு போறேன். முறைமை என்றா என்னன்னு சொல்லிட்டு வாரேன். சரி, முறைமை என்று சொன்னால் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நோக்கம், எங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் வரணும், அல்ல ஒரு நோக்கம் இருக்கணும், அத வந்து அடையணும். அதை அடையிறதுக்காக நிறைய வளங்கள் வந்து ஒன்றாக சேர்ந்து செயற்படுறத நாங்க முறைமை என்று சொல்ல போறோம். சரியா? அதே தகவல் முறைமை என்று எடுத்தோம்னு சொன்னால் ஒரு தகவலை வந்து உருவாக்குறதுக்காக அந்த தகவலை உருவாக்குதல், தகவலை அவுட்புட்டா கொடுத்தல்ன்றதான் நோக்கமா இருக்கு. அந்த நோக்கத்தை அடையிறதுக்காக எல்லா வளங்களும் ஒன்றிணைந்து செயற்படுறது வந்து தகவல் முறைமை என்று சொல்லுவோம். இது சிம்பிளா கதைக்கிறது. இன்னும் வடிவான வரை விளக்கணம் போனா இன்னும் நிறைய பெரிய வரை விளக்கணம் இருக்கு. நான் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது. அப்ப முறைமை என்றா நான் பேசிக்ல இருந்தே சொல்றேன். அப்ப நான் ஒன்று சொல்லிட்டேன், இவருக்கு ஒருமித்த நோக்கம், அதாவது எல்லா வளங்களும் ஒன்றாக இணைந்து ஒரே ஒரு நோக்கத்தை தான் அடையணும் அண்டா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த முறைமைக்கு எக்ஸாம்பிளுக்கு நாங்க என்ன செய்யலாம்னா ஒரு துவிச்சக்கர வண்டியவே சொல்லலாம். துவிச்சக்கர வண்டிக்கு நோக்கம், சரியா? துவிச்சக்கர வண்டி என்ற இந்த முறைமையும் இதையுமே வந்து நீங்க ஒரு முறைமை என்று கதைக்கலாம். சரியா? கட்டாயம் வன்பொருளைத்தான் முறைமைன்னு சொல்லணும்னா மென்பொருளும் இருக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு துவிச்சக்கர வண்டியை சொல்றேன். இந்த துவிச்சக்கர வண்டியும் வந்து ஒரு முறைமையாக நாங்க கருதலாம். எப்படி என்ன, இவருடைய நோக்கம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போதல். அத போற நோக்கத்துக்காக என்னெல்லாம் இணைந்து செயற்படுதுன்னா அது இந்த சில்லு, அந்த ஷீட், அந்த துவிச்சக்கர வண்டியை செலுத்துற ஒரு பயனர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து இயங்கினாதான் அந்த வண்டி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த நோக்கத்தை அடைய முடியும் என்றதுக்காக இது ஒரு முறைமைன்னு சொல்லு. இதே போல ஒரு பாடசாலை முறைமையை நாங்க வந்து ஒரு முறைமையா கிடைக்கலாம். சரியா? பாடசாலை முறைமை என்ன இப்ப இத வந்து நான் இனிமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டுக்கு போகல. கம்ப்யூட்டர் இல்லாம பாடசாலை முறைமைன்னா அங்க வந்து ஒரு பிரின்சிபல் இருப்பாங்க, பிரின்சிபல், டீச்சர், அதுக்குள்ள ஸ்டூடெண்ட், இனிமே நிறைய ஸ்டாஃப் இருப்பாங்க. பிறகு வந்து அந்த பிரின்சிபல் வந்து இவங்களுக்கு வந்து இப்ப பேப்பர் ஒர்க்ஸ் மாதிரி கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்குதுதான். அந்த சிஸ்டமேட்டிக்கா நடக்கிற விஷயத்த கூட நாங்க ஒரு முறைமைன்னு கதைக்கலாம். இப்ப நாங்க கதைக்கிறபடி ஒவ்வொரு முறைமைகளாக சொல்றேன். இப்ப நூலக முறைமைன்னா நூலகத்துல வந்து இருக்கிற அந்த புத்தகங்களை வந்து நூலக முறைமைன்னு ஒரு முறைமை சொல்லலாம். இவர் என்ன செய்வார்னா நூலகத்துல இருக்கிற புத்தகங்கள்ல வந்து அதுக்குரிய டேட்டாக்கள் அதை ஒழுங்குமுறையா அடுக்கி வைக்கிறது, அதுக்கண்டு ஒரு லைப்ரரி சேர்க்கிறது, இது எல்லாமே முறைமைகள். இதே விஷயத்த வந்து இது வந்து நாங்க பொதுவா முறைமைன்னு கதைக்கிறோம். இதே விஷயத்த வந்து கணனிய பயன்படுத்தி நாங்க செய்வமாயிருந்தால் அத தகவல் முறைமை என்று சொல்லப்படும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இது ஃபர்ஸ்டுக்கு முறைமைக்கான நோக்கம். அப்ப இந்த முறைமை எடுத்தோம்னா இப்ப நான் கணனி முறைமைன்றத சொல்லிட்டேன். அப்ப பொதுவா வந்து நாங்க இன்னுமே இந்த பாடம் போக போக தகவல் முறைமை என்ற வேர்டையே வச்சு கொண்டிருக்க மாட்டோம். மென்பொருள் என்று கலைப்போம். மென்பொருள் என்று சொன்னா சரியா, நார்மலா ஒரு மென்பொருள் என்ற வந்து ஒரு கணனியில இயங்க போறவர். அப்ப கணனியில இயங்க போற இந்த மென்பொருளுக்கு அவருக்கு என்ன யூசர்ஸ் வச்சிருப்போம். அந்த மென்பொருளுக்குன்னு சொல்லி ஒரு நோக்கம் இருக்கும். அவர்கிட்ட ஃபைனலா அவுட்புட் இதுதான், அல்ல இந்த வேலைக்காகத்தான் பயன்படுத்துறோம்னு சொல்லி ஒரு நோக்கம் இருக்கு. அப்ப அந்த நோக்கத்துக்கு வந்து ஒரு மென்பொருள். அப்ப இந்த மென்பொருளை வந்து நாங்க ஒரு தகவல் முறைமை என்றே கழிச்சு கொள்ளலாம். அப்ப அங்கால போக 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 இந்த பாடத்துல என்ன நடக்கும்னா பொதுவாக வந்து மென்பொருள் என்ற வேர்ட் தான் கதைப்போம். அப்ப மென்பொருள் என்ற வேர்ட் வந்து ஒரு தகவல் முறைமைக்கான தகவல் முறைமை என்றதை நீங்க எடுத்து வச்சுக்கொள்ளலாம். அப்ப தகவல் முறைமையோ அல்ல மென்பொருளோ ரெண்டுமே ஒன்றுதான் என்ற முடிவை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அப்ப இது இப்ப நாங்க இந்த தகவல் முறைமைக்கு போவோம். இந்த தகவல் முறைமை என்றது ஒரு கணனியில இயங்குறவர்ன்னு சொல்லிட்டு நானு. அப்ப கணனியில இயங்குறவர் என்றா என்னென்ன
வளங்கள் இருக்கும். அதாவது ஒரு நோக்கத்தை அடையிறதுக்கு வளங்கள் இருக்கணுங்க. இப்ப நாங்க வந்து துவிச்சக்கர வண்டின்னு சொன்னா அவற்ற நோக்கத்தை அடையிறதுக்கு அவருக்கு இருக்கிற வளம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா அந்த 2 சில்லு, அதுக்கான அந்த சீட், ஒரு யூசர் இருந்து ஓடுறதுக்கான ஒரு சீட், அந்த சைக்கிள் பார், அந்த அமைப்புகள், ஹேண்டில்ஸ் இப்படின்னு சொல்ற எல்லாமே அவருக்கான வளங்கள். அது மாதிரி இந்த தகவல் முறைமைன்னு நாங்க கதைக்கிறவருக்கும் வளங்கள் இருக்க போகுது. அப்ப அது என்னென்ன வளங்கள் என்று பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நாங்க கணனிக்கு சொல்ற அதாவது வன்பொருள், மென்பொருள், அதே போல உயிர் பொருள், மற்ற வந்து நிலைப்பொருள். இந்த 4மே வந்து ஒரு கணனி ஆக்கக்கூடிய கூறுகள்னு படிச்சுட்டோம். இந்த 4 பேரும் தான் எங்கட இந்த தகவல் முறைமைக்கான வளமாக கூட இருக்க போற. இப்ப நாங்க ஒரு மென்பொருளை வந்து தகவல் முறைமைன்னு சொல்றோம்னு சொல்லிட்டேன். அதாவது பின்னுக்கு நாங்க அந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்றோம். அப்ப ஒரு மென்பொருள் இயங்கணும்னு சொன்னா அவரை நாங்க ஒரு கணனியில இன்ஸ்டால் பண்ணித்தான் இயங்க வைக்கலாம். ஒரு சாஃப்ட்வேர் என்று கொண்டு கலைக்கிறதுக்கு தான். ஓகே. அப்ப இவர் வந்து நாங்க கணனியில இன்ஸ்டால் பண்ணி இயக்கும் போது பாருங்க, எனக்கு இவருக்கு மென்பொருள் வந்துட்டு ஆல்ரெடி என்ன அந்த கணனியில வன்பொருள் இருக்கு, உயிர் பொருள் இருக்கு, நிலைப்பொருள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து இயங்கினாதான் நான் கொண்டு வந்த அந்த தகவல் முறைமையை வந்து என்னால ரன் பண்ண முடியும். சும்மா வெறுமனையா வந்து நாங்க மென்பொருளை மட்டும் வச்சிருந்து கொண்டு ரன் பண்ண இயலாது. அப்ப அதாலதான் நாங்க சொல்றோம், ஒரு தகவல் முறைமைக்கு வந்து வளங்கள் என்று பார்த்த வேண்டாம், இந்த 4 பேருமே வந்து தேவையாத்தான் இருக்க போயின. சரி, இந்த 4 பேருமே தேவையாகத்தான் இருக்க போயின. இதுவெல்லாம் கிளியரா பிள்ளைகள்? மிஸ் இப்பதான் மிஸ் கிளாஸ் போறீங்க? இப்பதான் தொடங்கினேன். நான் ஜஸ்ட் வந்து முறைமையை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்தேன். முறைமை என்றா என்னன்னு. ஓகே மிஸ், ஓகே. இப்ப இந்த முறைமைக்கு வந்து இந்த நோக்கம் வளங்கள் எல்லாம் சேர்ந்தாதான் நாங்க ஒரு முறைமை என்று சொல்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு சுத்தவர ஒரு எல்லை ஒன்று இருக்கு. ஒரு முறைமை என்று எடுத்தா அவர் இயங்கக்கூடிய எல்லை என்று எடுப்போம். சரியா? அது வந்து நாங்க எல்லையை பத்தி கதைக்க போறோம். ஏன் அந்த எல்லை வருதுன்னா, இப்ப ஒரு பாடசாலை முறைமையை எடுத்துக்கொள்ளுங்களேன். நீங்க படிக்கிற ஸ்கூல்ஸ் எடுங்க. உங்களோட ஸ்கூலுக்குள்ள இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து உங்களோட ஸ்கூலுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அதை போய் நாங்க இன்னொரு ஸ்கூல்ல பின்பற்ற இயலாது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, உங்களோட ஸ்கூல்ல உங்களுக்கு பிரின்சிபல் சொல்றாங்க, இந்த ஸ்கூல்ல ரூல் வந்து நீங்க இப்படித்தான் யூனிஃபார்ம், இந்த ஸ்டைல்லாம் யூனிஃபார்ம் இருக்கணும், இந்த ஸ்டைல்லாம் டை இருக்கணும், இந்த ஸ்டைல்லாம் சொக்ஸ் இருக்கணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல உங்களுக்கு அவங்க ட்ரெஸ் கோட் தந்திருக்காங்க. அந்த ட்ரெஸ் கோட்டை வந்து நீங்க இன்னொரு ஸ்கூலுக்கு போயிட்டு போட்டுட்டு போயிடலாத. நீங்க இப்ப ஸ்கூல் மாறி படிக்க போறீங்கன்னு சொன்னா அந்த ஸ்கூலுக்கு இந்த ட்ரெஸ் கோட்டை போட்டுக்கொண்டு போகலாம். நாங்க அந்த ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி மாறோம். அப்படித்தான் நீங்க. அப்ப அதுக்குன்னு சொல்லி ஒரு முறைமை என்று சொன்னால் அவரை சுத்த வர உங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. சரியா? அப்ப அவரை சுத்த வர ஒரு எல்லை இருக்க போது அப்ப இதை நாங்க சொல்ல போறோம், இந்த எல்லைக்கு உட்பட்டதை வந்து அகச்சூழல் என்றும், அதாவது முறைமை வந்து இந்த பவுண்டரிக்குள்ள மட்டும்தான் செயற்படுவேன், இதை விட்டு வெளியில வந்து செயற்பட மாட்டேன். அப்ப அத வந்து அகச்சூழல்னு சொல்லுவோம். இந்த எல்லைக்கு வெளியில இருக்கிற சூழலை வந்து நாங்க புறச்சூழல் கதைப்போம். இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு பிள்ளை. சரி, ஆரம்பம். ஏன் நாங்க அப்படி கலைக்கிறோம்டா, பின்னுக்கெல்லாம் நீங்க போகும்போது சில டயக்ராம்ஸ் அதில் கீற வேண்டி வரும். அப்ப அதெல்லாமே வந்து நாங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அந்த சினாரியோல கதைக்கப்பட்டாலும் ஒரு முறைமை என்றவர் வந்து ஒரு அகச்சூழலுக்குள்ள மட்டும் இருப்ப. அப்ப அந்த எல்லையை மட்டும் நீங்க தெரிஞ்செடுத்து கீற வேண்டி இருக்கும். அப்ப அதுக்காக நாங்க இங்க ஆரம்பத்திலே படிக்கிறோம் இப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, அப்ப நீங்க குழம்ப வேண்டிய தேவையில்லை. நாங்க அப்படி 1 by 1 போக உங்களுக்கு ஈஸியா இருக்கு. அப்ப முறைமை வந்து ஒரு எல்லையை வச்சிருக்க போற, அந்த எல்லை யாருன்னு சொன்னால் அவர் செயற்படக்கூடிய தூரம், அதுதான் நாங்க எல்லைன்னு சொல்றோம். இப்ப இந்த மென்பொருள் எடுத்தாலுமே, நான் இந்த மென்பொருள் உருவாக்கி வச்சுக்கேன். ஒரு மென்பொருள் உண்டு, தகவல் முறைமையில ஒரு மென்பொருள் உருவாக்கி வச்சுக்கேன். ஃபுட் சிட்டில வந்து பில்லிங் செக்ஷனுக்காக மாத்திரம் அப்ப ஒரு ஸ்பெஷலா எக்ஸ் ஃபுட் சிட்டின்னு வைப்போம். சரியா? எக்ஸ் ஃபுட் சிட்டி என்ற இந்த சிட்டிக்கு ஃபுட் சிட்டிக்கு அதாவது ஃபுட்ஸ் என்ற அந்த ஃபுட் ஸ்டோர்ல வந்து இந்த மென்பொருள் அவருக்காக மட்டுமே கிரியேட் பண்ணிக்கன்னா அவருடைய சூழலுக்கு தான் இவர் இயங்கல. இவரை கொண்டு இந்த மென்பொருளை கொண்டு நான் இன்னொரு ஃபுட் சிட்டில இயக்கலாம். நான் அங்க வந்து என்ன செய்யறேன், அவரை
கிரியேட் பண்ணும்போது இந்த ஃபுட் சிட்டிக்கான லோகோ பயன்படுத்தி இருப்பேன், இவையோட அந்த ஃபுட் ஸ்டோர்ஸ்ல இருக்கிற சாமான்களை பயன்படுத்தி இருப்பேன், அப்படியான விஷயங்கள் போட்டிருக்க முடியாது. அது வந்து இன்னொரு ஃபுட் சிட்டில இருக்குமா தெரியாது, அங்க வேற விலையில இருக்கு. ஆகவே என்ன, இப்ப நாங்க இருக்கிற ஒரு முறைமையை கொண்டு வந்து அவருடைய எல்லைக்குள்ள மாத்திரம்தான் பயன்படுத்த இயலும். அவருடைய எல்லையை விட்டு வெளியில கொண்டு எங்களால பயன்படுத்த இயலாது. அப்ப அதைத்தான் நாங்க அகச்சூழல் புறச்சூழல் கதைக்கிறோம். இது ஒன்று. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த முறைமை வந்து இப்ப நாங்க இந்த முறைமைன்னு கதைக்கிறோமே, இந்த முறைமை வந்து பல உபமுறைமைகளை கொண்டிருக்கலாம். சரியா? அது என்னன்னு பாப்போம். இப்ப அது என்ன உபமுறைமைகள் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கணனி எடுப்போம். ஒரு கணனியுமே ஒரு முறைமை தான். பொதுவா உங்களுக்கு ஒரு கணனி என்று பொதுவா எடுத்தீங்கன்னாலே அவர் ஒரு முறைமை தான். அவருக்கு என்னென்ன உபமுறைமைகள் இருக்கலாம்னு பார்ப்போம். சரியா? நீங்க ஒரு கணனி என்று சொன்னா அவருக்கு வந்து என்ன, பொதுவா ஒரு மேசை கணனி எடுக்கிறீங்க, அவருக்கு ஒரு CPU பாக்ஸ் இருக்கு, மைய முறை வழியாக்க அலகு இருக்க போது, அதே போல ஒரு மானிட்டர் திரை இருக்க போகுது. இதை தவிர அவருக்கு என்னென்ன தேவை பாருங்க உபமுறைமைகளா, அவர்கிட்ட மவுஸ் கீபோர்ட் இதெல்லாம் இருக்கிறதோட சேர்த்து நாங்க எங்களுக்கு தேவையண்டா பிரிண்டர் ஒன்றை கொண்டு வந்து இணைப்போம், ஸ்கேனர் ஒன்றை கொண்டு வந்து இணைப்போம். சரியா? இப்படி நாங்க என்ன செய்யறோம், அவரோடு சேர்ந்து இயங்குறதுக்காக இன்னும் பல உபமுறைமைகள், வேற சின்ன சின்ன முறைமைகள். அப்ப பிரிண்டர்ன்றது ஒரு தனி முறைமை, ஸ்கேனர்ன்றது ஒரு தனி முறைமை. அவரை கொண்டு வந்து என்ன செய்யறோம், இந்த கணனி என்ற ஒரு முறைமையோட இணைத்து எங்களோட தேவையை நிவர்த்தி செய்யறதுக்காக பயன்படுத்துறோம். அப்ப இந்த மாதிரி உபமுறைமைகள், அப்ப ஒரு பெரிய முறைமைக்கு கீழே சின்ன சின்ன முறைமைகளை இணைக்கும் போது அவங்களை வந்து உபமுறைமைகள் என்று சொல்லுவோம். அப்ப ஒரு முறைமையானது உபமுறைமைகளை கொண்டு காணப்படுவேன். இவ்வளவு பேசிக்கான விஷயம். இவ்வளவு கிளியரா பிள்ளைகள்? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா இதுல யாருக்காவது? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எழுதிட்டு வாங்க. ஹெடிங் போடுங்க, தகவல் முறைமை யூனிட் 7 அண்ட் ஹெடிங் போட்டுட்டு அதுக்கு பிறகு உள்ளுக்க சப் ஹெடிங்கா முறைமை என்று போட்டு இந்த நோட்ஸ் எழுது.
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணுமா யாருக்காவது? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. டைம் வேணுமா நாக்கள்? டீச்சர் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க கிறிஸ்டன். லாஸ்ட் டைம் மாத்திருக்கீங்களா டீச்சர்? விலங்கையில லாஸ்ட் டைம் மாத்திருக்கீங்களா? மாத்தேல ஏன்? இல்ல டீச்சர் நான் லாஸ்ட் இந்த வீடியோ பார்த்தா மாத்திரன்னு சொன்னீங்க. இல்ல அது வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் மாத்த கேட்டிருந்தவங்க. திங்கட்கிழமை 8 மணிக்கு போட்டிருக்கு, புதன்கிழமை 7 மணிக்கு, வெள்ளிக்கிழமை மட்டும் மாத்த கேட்டிருந்தவங்க. ஆனா மாத்துறதுக்கு ஸ்லொட் இல்ல அங்க. அதாவது மாத்தி குடுக்க இல்லாம இருக்கு, எனக்கு ஸ்வெப் பண்ண இல்லாம இருக்குது. அப்ப அதுக்கு வந்து அவங்க எடியூசால வந்து அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணலான்னு சொன்னவங்களோட மட்டும் நாங்க கதைக்கிறோம்னு சொல்லி இருந்தவங்க. கதைச்சவங்களா இல்லையா எனக்கு தெரியல. நான் இனிதான் கன்ஃபார்ம் பண்ணணும். எந்த ஆப்ஷன் மாத்த வேணாம் டீச்சர், அதுதான் சொல்லுங்க. ஓகே. நான் மற்றபடி அது அப்படியே தான் இருக்க போகுது டைம். ஓகே மாத்தேல அப்படியேதான் இருக்கு. ஓகே சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? அடுத்த ஸ்லைட் விடுறேன். கண்டினியூஸா வரும். இப்ப இதுல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லல. உங்களுக்கு முறைமை என்று சொன்னால் அங்க பலங்கள் இருக்கும், நோக்கம் இருக்கும் என்று சொல்லிட்டேன். இப்ப இந்த பலங்களை வந்து அந்த முறைமைக்கு இருக்கிற பலங்கள் இருக்குன்னா அவைக்கிடையில தொடர்பும் இருக்கணும். அதாவது இப்ப நான் கொண்டு வந்து இங்க வந்து பிரிண்டர், ஸ்கேனர் எல்லாத்தையும் வந்து நான் கனெக்ட் பண்றேன்னு வைப்பேன். நான் வளங்களுக்கு உதாரணமா உபமுறைமைகள் என்றதுல அல்ல வளங்களுக்கு நான் ஒரு கணனி என்ற முறைமை எடுத்தா அங்க வளங்களா வந்து நான் பிரிண்டர், ஸ்கேனர், கீபோர்ட், மவுஸ் எல்லாமே இணைச்சு வச்சிருக்கேன். சரியா? இப்ப எனக்கு வந்து என்னன்னா ஒரு ஸ்கேனர்ல ஸ்கேன் பண்ண டாக்குமெண்ட்டை திருப்பி பிரிண்டர்ல பிரிண்ட் பண்ணி எடுக்கணும் என்று சொன்னா அவைக்கிடையில ஒரு தொடர்பு இருந்தா தான் என்னால செய்ய இயலும். அல்லது ஒரு கீபோர்ட்ல நான் டைப் பண்ற அந்த எழுத்தை வந்து நான் மவுஸால பாயிண்ட் அவுட் பண்ணணும். இப்ப நான் இதுல வந்து இந்த மவுஸால கொண்டு வந்து இந்த டெக்ஸ்ட வந்து பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா நான் கீபோர்ட்ல வந்து கீபோர்டுக்கும் அந்த மவுஸுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். அப்ப எனக்கு இங்க ஒரு முறைமை ஒன்று இருக்கண்டா அவர்கிட்ட இருக்கிற பலங்களுக்கு இடையில தொடர்புகள் இருக்கணும். அப்ப அதுவும் இருந்தாத்தான் எங்களுக்கு வந்து அந்த செயற்பாடுகள் வந்து முறைமை ஒழுங்காக செயற்படும் சொல்லலாம். இந்த 3 விஷயம் இருக்கு. ஒரு முறைமை என்று எடுத்தீங்கன்னா அவருக்கு எல்லாருமா சேர்ந்து செயற்படக்கூடிய ஒரு ஒருமித்த நோக்கம் இருக்கணும், வளங்கள் இருக்கணும், அந்த வளங்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பு இருக்கணும். சரியா? அப்ப இவ்வளவு விஷயமும் சேர்ந்தாதான் நாங்க ஒரு முறைமை அந்த இயல்புகளை வந்து சரியாக இயங்கக்கூடிய முறைமைன்னு சொல்லலாம். அதை வந்து இந்த நோட்ஸா போட்டிருக்கு, எழுதி கொள்ளுங்க.
பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? டைம் வேணுமா யாருக்காவது? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க டைம் வேணும்னா. ஸோ அடுத்த விஷயத்துக்கு போவோம். இந்த முறைமை என்ன அவரை பத்தின ஒரு எண்ணக்கருவுக்குள்ள வரப்போறோம். சரி, இப்ப நான் வந்து சொல்லிட்டேன் அவருக்குன்னு சொல்லி அதே கதைச்ச விஷயத்தை தான் திருப்பி எண்ணக்கருவண்ட விஷயத்துல கதைக்க போறோம். நோக்கம் இருக்கணும், வளங்கள் இருக்கணும், அவைக்கிடையில வந்து ஒரு தொடர்பு இருக்கணும், இப்படியான இதெல்லாம் சொல்லிட்டேன். அப்ப இந்த முறைமைக்கண்டு இருக்கக்கூடிய எண்ணக்கருக்களை பார்ப்போம். சரியா, என்னென்ன எண்ணக்கரு இருக்கலாம் அவருக்கு. எண்ணக்கருவண்டு சொன்னால் அந்த முறைமை வந்து இப்படித்தான் இருக்கணும், அவர் இப்படி இருந்தா தான் சரியா இருப்பார் என்று சொல்ற ஒரு கரு தோற்றம் வந்து இருக்கும். அப்ப அந்த எண்ணக்கருவை பத்தி பார்ப்போம். சரியா, இவருக்கு இருக்கக்கூடிய எண்ணக்கருக்கள். முதலாவது நாங்க சொல்லிட்டோம் பொதுவான ஒரு நோக்கம். அப்ப பொது நோக்கம் சொல்லுவோம். சரியா, பொதுவான ஒரு நோக்கம் இருக்கும் அவருக்கு. கட்டாயம் இந்த நோக்கம் இல்லாம உங்களுக்கு எந்த ஒரு முறைமையுமே இருக்க முடியாது. அப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எந்த முறைமை எடுத்தாலும் உங்களுக்கு இந்த நோக்கம் கட்டாயம் வேணும். சரியா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு தொடர்ச்சியான அல்லது ஒன்றில இருந்து ஒன்று தங்கி இருக்கக்கூடிய மாதிரியான பலங்கள் இருக்கணும். பலங்கள் அல்லது கூறுகள் என்று சொல்லுவோம். சரியா, பலங்கள் அல்லது கூறுகள் என்றும் பயன்படுத்துவாங்க. இந்த கூறுகள் அல்ல பலங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா தொடர்ச்சியாக என்றாலும் தொடர்புல இருக்கும். அதாவது ஆல்வேஸ் ஆர் தொடர்ச்சியாவே ஆல்வேஸ் வந்து தொடர்புல இருக்கணும், அல்லது கடைசி ஒன்றுல ஒன்று தங்கியாது இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய மாதிரி பலங்கள் அங்க காணப்படும். இதுவும் நாங்க கழிச்ச விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு ஒழுங்கமைந்த அங்க வந்து ஒரு ஒழுங்கு இருக்கும். அந்த முறைமை வந்து ஒரு ஒழுங்கமைந்ததா இருக்கும். அப்ப ஒரு ஒழுங்கமைந்த ஒரு திட்டம் இருக்கும் அவருக்கு. அப்ப ஒழுங்கமைந்த திட்டம் என்று சொன்னா எப்படின்னா இந்த நோக்கத்தை அடையிறதுக்கு இந்த வளங்கள் எல்லாம் இருக்குதுதான். அவர் இப்படி செயற்பட்டாதான் இந்த நோக்கத்தை அடையலாம்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டிங் ஒரு வே ஒன்று இருக்கணும் தானே. அந்த வே வந்து ஒழுங்கமைஞ்சிருக்கணும். ஒழுங்கமைவு இல்லாம ஒரு நோக்கத்தை அடையிறதுக்கு நீ எப்படி பண்ணா வேலை செய், நீ எப்படி பண்ணா வேலை செய்யறதா என்ன செய்யும்? அந்த நோக்கம் வந்து உங்களுக்கு சரியா அடைய முடியும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஸ்கூல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க பிளான் பண்றீங்கன்னு வைப்பேன். தமிழ் டே, இங்கிலீஷ் டே, ஏதோ ஒரு டே வருதுதான். நீங்க எல்லாரும் A level பிள்ளைகள், நீங்க தான் செய்திருப்பீங்க, உங்களுக்கு அனுபவமும் இருக்கும் சிலருக்கு. அப்படி ஒரு ஃபங்க்ஷன் வந்து வருது, நீங்க அங்க டெக்கரேஷன் பிளான் எடுக்கிறீங்க. அப்ப டெக்கரேஷன் பிளானுக்கு நீங்க ஒரு லீடரா இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கு அந்த டெக்கரேஷன் செய்யறதுக்கு வளங்கள் இருக்குது, நோக்கம், உங்களுக்கான டெக்கரேஷன், இப்ப திட்டம். உங்கள்ட்ட ஒரு ஒழுங்கமைந்த திட்டம் இல்ல, எப்படி டெக்கரேட் பண்ண போறோம்ன்ற ஐடியா இல்ல. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? உங்களோட 10 பேரை கூப்பிட்டு, உங்களுக்கு சில 10 பேரை கூப்பிட்டு, இந்தா இவ்வளவு சாமான என்னட்ட இருக்கு, இதை வச்சு நீ எப்படி என்னாலும் இதை டெக்கரேட் பண்ணு விட்டா என்ன நடக்கும்? ஒன்றோட ஒன்று தொடர்பு இல்லாத மாதிரி எங்களுக்கு ஒவ்வொருத்தர் டெக்கரேஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அப்ப அது நீட்டா இருக்காது எங்களுக்கு பார்க்க. அப்ப என்னது, நாங்க ஒரு விஷயத்த செய்யறோம், நாங்க எங்களுக்கு ஒரு முறைமையோடு நடக்கணும்னு சொன்னா எங்கள்கிட்ட ஒரு திட்டம் இருக்கணும். ஒழுங்கமைவா அது வந்து ஒழுங்கமைஞ்சு ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கணும். இப்ப அதை வந்து நாங்க திட்டம் என்று சொல்லலாம், அல்லது எண்ணக்கரு என்று சொல்லலாம், அப்படியான விஷயங்கள் சொல்லலாம். சரி, அப்போ ஒரு இந்த ஒழுங்கமைந்த திட்டத்துக்குள்ள நாங்க சப்பா இன்னொன்று சொல்லலாம், அழகு தொழிற்பாட்டு கோலம் இருக்கணும்னு சொல்லலாம். சரியா, சப்பா இன்னொன்று அழகு தொழிற்பாட்டு கோலம். அது என்ன அழகு தொழிற்பாட்டு கோலம்னு சொன்னா, நீங்க இப்ப இந்த திட்டம் போட்டிருப்பீங்க, நான் அந்த டெக்கரேஷன் பிளானுக்கு ஐடியா சொல்றேன். இப்ப திட்டம் போட்டிருக்கிறீங்க, நீங்க இந்த ஹோல வந்து முன்னுக்கு இருக்கிற மண்டபத்தை எப்படி டெக்கரேட் பண்ண போறோம், இந்த சைட்ஸ் வரப்படி, இங்க சைட்ஸ் வரப்படி, இந்த விண்டோவை இந்த மாதிரி எல்லாம் டெக்கரேட் பண்ண போறோம் திட்டம் போட்டீங்க. அதை நீ பிரிச்சு கொடுக்கும்போது சின்ன 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 பாட்டுகளா உடைப்போம் தானே. அப்ப அழகு தொழிற்பாடு, அதைத்தான் நாங்க சின்ன சின்ன பாட்டுகளா உடைக்கிறதா அழகு. அப்ப எங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீ இதுக்கு பொறுப்பு, நீ இதை செய்ய கொடுக்குறோம்டா. இப்ப நான் என்ன செய்யறேன்னா, ஒரு நபருக்கு கொடுக்கும் போது என்ன செய்யறேன், அதை பிரிக்கும் போது நான் விண்டோன்னு பிரிக்காம பாதி பக்க விண்டோவை நீ செய், கீழ் பாதியை இவன் செய்யணும் விட்டா என்ன நடக்கும்? அவன் ஒரு பக்கத்தால அவன் ஒரு வேலை செய்வான், இன்னொருத்தன் கீழ் பக்கத்தால செய்வாங்க. அப்ப என்ன நடக்கும்? ரெண்டுமே வந்து தொடர்பு இல்லாம தொடுக்க இல்லாம போயிடும். அப்ப அது வந்து நாங்க யூனிட்டா பிரிக்கும் போதும் வந்து சரியான இதா வந்து பிரிக்கணும். அப்ப நாங்க வந்து ஒரு ஹோல்ல வந்து
பிரிச்சு பிரிச்சு இன்னொருத்தர் கொடுக்கும்போது சின்ன சின்ன பாட்டுகளாக பிரிக்கும் போதுமே வந்து அவர் வந்து ஒழுங்கா இருக்கணும். அப்ப அதுதான் அழகு தொழிற்பாடுன்னு சொல்ல போறோம். சரியா? அப்ப அழகு தொழிற்பாட்டு கோலம் இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வளங்கள் எல்லாம் நான் வந்து இப்ப சொல்லிட்டேன். இந்த வளங்கள் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்துதான் இருக்கணும்னு சொல்லி கழிச்சிட்டேன். சில வேலைகள்ல வளங்களை பார்த்தா தனித்து இயங்குற மாதிரி எங்களை பார்க்க அவர் வந்து தனிச்சு இயங்குற மாதிரி இருந்தாலும் அவருக்கு ஒரு பொது கோட்பாடு இருக்கும். சரியா? அப்ப ஒரு முறைமை எடுத்தோம்னா அவருக்கு ஒரு பொது கோட்பாடு கட்டாயம் நாங்க நிறுவி இருக்கோம். இப்ப பாடசாலை முறைமை என்ன அந்த பிரின்சிபல் டீச்சர்ன்ற ஒரு உதாரணம் நான் சொல்றேன்னு சொன்னா அந்த பிரின்சிபல் எவ்வளவு விஷயத்த அங்க பார்த்துருப்பாங்க சொல்லுவாங்க. அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்னு ஸ்கூல் வந்து கட்டுக்கோப்பா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், எங்களோட டிஸ்ட்ரிக்ட்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்ன்ற ஒரு நோக்கம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கான வளங்கள் அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு தேவையான அவ்வளவு வளங்களும் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து தேவையான அவ்வளவு விஷயத்தையும் பெற்றுக் கொடுக்கணும். அதே போல அந்த பிரின்சிபல் வந்து ஒரு திட்டத்தை வழிவகுக்கணும். நான் நெக்ஸ்ட் இயர்ல எங்களோட ஸ்கூல்ல இருந்து இத்தனை பிள்ளைகள் பாஸ் ஆகி போகணும், அல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் எங்க ஸ்கூல்னு சொன்னா அவங்க அதுக்கு ஒரு திட்டத்தை வழிவகுக்கணும். இந்த டீச்சர்ஸ் எல்லாருக்குமே சொல்லி ஒரு கோட்பாடு விதிக்கணும். நீங்க இப்படித்தான் ஒரு உருவாக்கி கொடுக்கும். இதெல்லாமே வந்து நீங்க பாடசாலையோட தொடர்பு படுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா விளங்குது. அப்ப ஒரு முறைமையின் எண்ணக்கரு உங்களோட ஸ்கூலுக்கு வந்து ஒரு எண்ணக்கரு வேணும்னா அது இவ்வளவு பண்புகளை இந்த இதுகள் எல்லாத்தையும் கொண்டிருக்கணும். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப நாங்க வந்து இவரை சின்ன சின்ன தொகுதிகளாக பிரிக்கிறோம்னு வைப்போம். தொகுதிகள்னு சொன்னா 2, 3 அலகுகள் ஒன்றாக சேர்ந்து தொகுதிகள். இப்ப இப்படி வைப்பமே உங்களோட பிரின்சிபல் வந்து உங்களோட ஸ்கூல்ல இருக்கிற இத வந்து தொகுதியா பிரிக்கிறாங்க. முதல் வந்து கிளாஸ் வைஸா பார்க்கலாம். அதாவது கிரேட் 6ல ABCன்னு சொல்லி ஒவ்வொரு வகுப்பா இருக்கிற அலகுன்னு சொல்றோம். அல்ல ALA வந்து ALல வந்து ABC இருக்கிற ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு அலகுகளாக படிக்கலாம். இப்ப தொகுதி ஏண்டா ALல வந்து என்ன செய்யலாம், ஸ்ட்ரீம் வைஸா பிரிக்கலாம். பயாலஜி ஸ்ட்ரீம், மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ரீம், டெக்னாலஜி ஸ்ட்ரீம்னு சொல்லி ஸ்ட்ரீம் வைஸா பிரிக்கிறது வந்து நாங்க தொகுதிகள் என்று சொல்லுவோம். அப்ப தொகுதிகளாக நாங்க பிரிக்கும் போது சரியா, இந்த தொகுதிகள் வந்து என்னன்னு சொன்னால் இந்த ஒரு தொகுதி வந்து நாங்க இந்த பிரிச்சு வைக்கிற அந்த தொகுதி அந்த பிரின்சிபல் வந்து சின்ன சின்ன தொகுதிகளா பிரிக்கும் போது இந்த ஒரு தொகுதி இன்னொன்று பாகமா இருக்கணும் என்று சொல்லலாம். அப்படின்னு சொன்னா இப்ப அது உண்மைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ALன்ற யூனிட்ல உங்களோட பிரின்சிபல் பிரிக்க போறாங்க. அப்ப பயாலஜி மேத்ஸ் பிரிக்கும் போது என்ன நடக்க போகுது, ஸ்ட்ரீம் வைஸா பிரிக்கும் இந்த பயாலஜி என்ற தொகுதிக்கும் மேத்தமெட்டிக்கல் என்ற தொகுதிக்கும் ஒரு தொடர்பு இருக்க போகுது. அப்ப ஒரு பாகம் மாதிரி இருக்கு. இதை இன்னும் ஈஸியா விளங்குறதுக்கு வந்து எங்களோட பொடிய சொல்லலாம் பிள்ளைல, எங்களோட உடம்பு உடம்புல இருக்கிற பிரெயின் வந்து அப்ப மூளை தொகுதி என்ற வந்து பிரெயின் வந்து ஒரு தொகுதியா இருக்க போகுது. அது வந்து இப்ப இந்த குருதி சுற்றோட்ட தொகுதி அவர் போய் எல்லா தொகுதியோடையும் தொடர்பு பண்ற அப்படின்னு சொல்லி நாங்க சின்ன சின்ன பாகங்களா கலைக்கிற மாதிரி தான் இங்க இது. அப்ப தொகுதிகள் ஒவ்வொன்றும் இன்னொன்னு பாகமா இருக்கணும். இவ்வளவு எண்ணக்கருக்களும் வந்து எங்களோட ஒரு முறைமைக்கு இருக்கணும். சரியா? அப்ப இது கிளியரா பிள்ளையால்? ஏதாவது டவுட் இருக்கா இந்த விஷயத்துல? ஓ
பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? யாருக்கா டைம் வேணுமா எழுத? அடுத்த விஷயத்துக்கு போவோமா? ஓகே, ஆமாம் டீச்சர். அடுத்த போறேன். இப்ப நாங்க இந்த முறைமையை வந்து வகைப்படுத்த போறோம். சரியா? இந்த முறைமையை வகைப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னா, இப்ப இந்த நோக்கம் இதெல்லாம் இருக்கட்டும். அதற்கு பதிலாக வந்து என்ன செய்ய போறோம்னா, எங்களுக்கு இந்த முறைமைக்கு உள்ளீடு, வெளியீடு எல்லாம் எப்படி வருதுன்றத வச்சுக்கொண்டும், அல்லது வந்து அவருடைய பவுண்டரிய வச்சுக்கொண்டு, அவருடைய எல்லையை வச்சுக்கொண்டு நாங்க 2 விதமா வகைப்படுத்தலாம் இந்த முறைமையை. சரியா? ஒன்று வந்து இந்த முறைமைக்கு வந்து சரியா? இந்த முறைமைக்கு வந்து உள்ளீடும் வெளியீடும் எங்கே இருந்து வருதுன்றதை வச்சுக்கொண்டு பிரிப்போம் முதலாவது. சரியா? உள்ளீடு மற்றது வெளியீடு. 2மே எப்படி இருக்குது என்றதை வச்சுக்கொண்டு நாங்க பிரிச்சோம்னு சொன்னா, வகைப்படுத்தினோம்னு சொல்லி சொன்னா, ஒரு முறைமைக்கு முறைமை ஒன்று இருக்கிற இந்த முறைமைக்கு வந்து ஒரு எல்லை இருக்குன்னு வைப்போம். சரியா? ஒரு எல்லை ஒன்று இருக்குது. இந்த எல்லையை விட்டு வெளியில இருந்து உள்ளீடு வருது, திருப்பி வெளியிலேயே இந்த வெளியீடு போகுதுன்னு வைப்போம். சரியா? வெளியீடு போகுது. இப்படியான முறைமைகளை நாங்க சொல்லுவோம் திறந்த முறைமை. அதாவது அவருக்கு வந்து வெளியில இருந்துதான் உள்ளீடும் வருது, வெளியிலதான் வெளியீடும் போகுது. அப்படி என்று சொல்லி சொன்னா அதை வந்து நாங்க திறந்த முறைமை என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து எப்படி எதை சொல்லலாம்னு சொல்லி சொன்னா, இந்த திறந்த முறைமைக்கு உதாரணமா நான் எதை சொல்லலாம்? திறந்த முறைமைக்கு பெரும்பாலும் உதாரணம் சொல்றதுக்கு சரி இருக்கட்டும், நான் உதாரணம் ஞாபகம் வந்தா சொல்றேன். சரியா? ஓகே. அதாவது இவருக்கு தேவையான உள்ளீடு, வெளியீடு 2மே அவற்றை எல்லையை விட்டு வெளியில இருக்குது அப்படின்னு சொன்னா அதை நாங்க திறந்த முறைமை. எந்த ஒரு இதுவும் இல்லாம ஓப்பனா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே இது வந்து இந்த உள்ளீடு, வெளியீடு எல்லாமே உள்ளுக்கே இருக்கு. இந்த முறைமைக்கு உள்ளுக்கே இருக்குன்னு வைப்போம். சரியா? முறைமைக்கு உள்ளுக்கே இருக்குன்னு வைப்போம். இவருக்கா திறந்த முறைமைக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் பார்ப்போம். உள்ளீடு, வெளியீடு 2மே வந்து சிஸ்டத்துக்குள்ளேயே இருக்கு, அந்த முறைமைக்கு உள்ளேயே இருக்குது என்று சொன்னா இத வந்து நாங்க மூடிய முறைமை என்று சொல்ல போறோம். சரியா? அப்ப எல்லாத்துக்குமே வந்து நாங்க இந்த எல்லையை வச்சுதான் கதைக்க போறோம். அப்ப மூடிய முறைமை, திறந்த முறை. இப்ப மூடிய முறைமைக்கு நான் நல்ல சரியான ஒரு உதாரணம் சொல்ல முடியும்னா குருதி சுற்றோட்ட தொகுதி. குருதி சுற்றோட்ட தொகுதியை யோசிச்சு பாருங்க பிள்ளை, நீங்க எல்லாருமே கிரேட் லெவல்ல படிச்சிருப்பீங்க. குருதி சுற்றோட்ட தொகுதி எடுத்தீங்கன்னா அவருக்கு ஹார்ட் இருக்கு. அந்த பிளட் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்ல வெளிக்கிட்டாருன்னு சொன்னா உடம்புல இருக்கிற எல்லா பகுதிக்கும் போய் திருப்பி ஹார்ட்ல வந்துதான் முடியுது. அப்ப அந்த குருதி சுற்றோட்ட தொகுதிக்கு அந்த ஹார்ட் தான் முறைமைன்னு வைப்போம். அந்த இதயம் தான் முறைமைன்னா அந்த இதயத்துக்கு வந்து உள்ள வந்த குருதியும் வெளியில போன குருதியும் எங்க இருக்கு? அந்த மனிதன் உடம்புக்குள்ளதான் இருக்கு. அவரோட எல்லை, அந்த இதயத்தின் எல்லை வந்து அந்த மனித உடல். அந்த மனித உடல் எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குது? அந்த ஹார்ட்டுக்கு உள்ளீடா வரக்கூடிய பிளட்டும் வந்து அந்த மனித உடல்ல இருந்து தான் வருது. அதே போல வெளியீடா போற அதே அந்த பிளட் வந்து மனித உடலுக்குள்ளதான் நிக்குது. அப்ப இப்படியானதை வந்து நாங்க மூடிய தொகுதிகள் என்று கதைப்போம். சரியா? மூடிய முறைமைகள் என்று கதைக்கப்படும். திறந்த முறைமைக்கு உதாரணம் வந்து எங்களோட சுவாச தொகுதியை கதைக்கலாம் பிள்ளை. அதாவது எங்களோட சுவாச தொகுதியான இந்த நுரையீரல் அதுகளுக்கு எல்லாமே அதே எல்லை தான், எங்களோட மனித உடல் தான் எல்லை. அப்ப அதற்கு வர்ற உள்ளூடான ஆக்சிஜன் என்ன நடக்குது? அந்த உடலை விட்டு வெளியில இருந்துதான் ஆக்சிஜன் வருது. திருப்பி இங்க இருந்து வெளியில போகும்போது, இன்னொரு காற்று போகும்போது அதே வெளியில அந்த எல்லையை விட்டு வெளியில தான் போகுது. அப்ப அது திறந்த முறைமை. அப்ப இந்த எல்லையை வச்சு கூட நாங்க திறந்த முறைமை, மூடிய முறைமை கதைக்கலாம். எங்களுக்கு தேவை இவருக்கான உள்ளீடு. திறந்த முறைமைன்னா உள்ளீடும் வெளியீடும் எல்லையை விட்டு வெளியில இருக்கும்ன்றத ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அதே போல மூடிய முறைமைன்னா முறைமையோட உள்ளுக்கு அந்த எல்லைக்குள்ளதான் உள்ளீடு வெளியீடு எல்லாமே இருக்குமன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இது நாங்க வந்து இந்த எல்லையை வச்சுக்கொண்டு திறந்தது மூடினது, அதாவது உள்ளீடு வெளியீட வச்சுக்கொண்டு கதைக்கிறோம். இன்னொன்று, இதே எல்லைய வந்து நாங்க வரையறுக்கிற முறையை பொறுத்து இயற்கையான முறைமை, செயற்கையான முறைமைன்னு கதைக்கலாம். அதாவது இப்ப நான் ஒரு முறைமை உருவாக்கிறேன். சரி, முறைமை உருவாக்குறேன் அல்லது இருக்குது. இந்த முறைமைக்கு எல்லை எப்படி வந்திருக்கு? இந்த பவுண்டரிய வந்து இந்த எல்லையை வந்து நான் மனிதனால நான் தான் தீர்மானிக்கிறேன் என்று சொன்னால் அதை வந்து செயற்கை முறைமை என்று கதைப்போம்.
இதே இந்த முறைமைக்கு வந்து எல்லை வந்து தானாவே உருவாகி இருக்குது அப்படி என்று சொல்லிட்டோம்னா அதை வந்து இயற்கை முறைமைன்னு கதைப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இயற்கை முறைமைக்கு நாங்க இப்ப கதைச்ச இந்த குருதி சுற்றோட்ட தொகுதி, சுவாச தொகுதி இது எல்லாமே பாருங்க இயற்கையாவே நாங்க வந்து இப்ப மனிதனா வந்து பிறந்து வரும்போது இயற்கையாவே அந்த எல்லை வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அப்ப அதை வந்து நாங்க இயற்கை முறைமை என்று கதைக்கலாம். சரியா? இயற்கை முறைமைக்கு வந்து இந்த குருதி சுற்றோட்ட தொகுதி, சுவாச தொகுதி இப்படியானதுகள் எல்லாம் கதைக்கலாம். செயற்கை முறைமை என்று சொல்லிட்டோம்னா கணனி. கணனிக்கான செயற்கை முறைமைக்கு என்ன? கணனிக்கான எல்லையை வந்து யார் தீர்மானிச்சுக்கா? நான் தான் தீர்மானிக்கணும். மனிதனான நான் அந்த கணனியை உருவாக்கும் போது இதுக்கு வந்து எல்லை இதுதான். அல்லது ஒரு ரொபோட் எடுத்தா ரொபோட்டுக்கு எல்லையுமே நான் தான் தீர்மானிக்கணும். அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்துக்குமே நான் உருவாக்கிக்கணும். அதை வந்து செயற்கை முறைமைன்னு கேட்கப்படும். இப்ப இந்த இயற்கை முறைமையில 2ஆ கேட்டகரி பண்ணலாம். அதாவது உயிருள்ள முறைமைன்னு ஒன்று பிரிக்கலாம். உயிருள்ளன்னு சொன்னா நான் இப்ப கதைச்ச இந்த குருதி சுற்றோட்ட தொகுதி, சுவாச தொகுதி எல்லாம் உயிர் உள்ளது. அதாவது ஒரு உயிர் உள்ள எல்லைய வச்சிருக்கிறத வந்து நாங்க இயற்கை முறைமையில உயிருள்ள தொகுதின்னு பிரிக்கலாம். இதே பௌதிக முறைமையை எடுப்போம். பூமியின் இந்த பவுண்டரிஸ வைப்போம். சரியா? பூமிக்கு என்ன ஒரு கடல் எல்லை இருக்கு. அப்ப அதெல்லாமே வந்து என்ன இயற்கையா வந்த எல்லை. அந்த கடல் வந்திருக்குது, நிலப்பரப்பு இதுதான். ஒரு ஸ்ரீலங்கான்னு எடுத்தோம்னா ஸ்ரீலங்காவுக்கு நிலப்பரப்பு இதுதான், கடல் இதுதான், இதுக்கு மலைப்பகுதி இதுதான், நீர்வீழ்ச்சி பகுதி தான் சொல்லி ஒவ்வொரு பவுண்டரிஸ் இருக்கு. அந்த எல்லையெல்லாம் இயற்கையா வந்தது. ஆனா அதுக்கெல்லாம் உயிர் இருக்கான்னு பார்த்தா உயிர் இல்லை. அப்படியான முறைமைகளை வந்து நாங்க பௌதிக முறைமைன்னு சொல்லப்போம். சரியா? அப்ப இப்படி நாங்க இந்த இயற்கை முறைமையை 2ஆக பிரிச்சு கொள்ளலாம். இப்படி நாங்க இவரை வந்து 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று வந்து திறந்த முறைமை மூடிய முறைமைன்னு பிரிக்கலாம், இயற்கை முறைமை செயற்கை முறைமைன்னு பிரிக்கலாம், இயற்கை முறைமையை உயிருள்ள முறைமை பௌதிக முறைமைன்னு பிரிக்க போறோம். அப்ப இந்த இயற்கை முறைமை என்றதை வந்து நாங்க வந்து எல்லாமே எங்களோட சூழல்ல இருக்கிற இயற்கையா எங்களோட கண்ணுக்கு தெரியிற ஒரு மனிதனால உருவாக்கப்படாம கண்ணுக்கு தெரியிற எல்லா விஷயத்தையுமே வந்து நாங்க இயற்கை முறைமைன்னு கதைக்கலாம். சூரியன், நீர், வளி, நெருப்பு, பிராணிகள் இப்படி எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து நாங்க இயற்கை முறைமைன்னு கதைக்கலாம். இந்த இயற்கை முறைமையில இயற்கையா தோன்றி இருக்கிற எந்த முறைமையில பிள்ளைகள் என்ன இது இருக்குன்னு சொன்னாங்களுக்கு இந்த இதுல வந்து ஒரு சின்ன பகுதி அழிவடைந்தாலும் முழு சிஸ்டமுமே வந்து பாதிப்படையும். இப்ப உதாரணத்துக்கு வந்து நீர், உலகத்துல இருக்கிற நீர் வந்து முற்று முழுதா பாதிப்புற்று இல்லையென்று போனா என்ன நடக்கும்? அந்த உலகத்துல இருக்கிற அவ்வளவு பிராணிகளுக்குமே பாதிப்பு ஏற்படும். அப்ப இயற்கை முறைமையில இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, இயற்கையா இருக்கக்கூடிய அந்த முறைமைகள் ஒவ்வொன்றுமே ஏதாவது ஒன்று பாதிப்படைஞ்சனால அழிவுற்றாலும் அது அவ்வளவு செயற்பாட்டையும் பாதிக்கும் என்ற பிரச்சனை இருக்கு. ஆனா செயற்கை முறைமையில அப்படி இல்லை. அது நான் உருவாக்கினது. அவருக்குண்டு ஒரு எல்லை வச்சிருக்கிறேன். அப்ப அவர்ல ஒரு ஆள் பாதிப்படைஞ்சாலும் எங்களுக்கு என்ன நடக்க போது? எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. சரியா? அப்ப மற்ற முறைமைகள்ல வந்து அவர் தாக்கம் செலுத்த மாட்டாங்க. ஆனா இயற்கை முறைமை அப்படி இல்லை. இயற்கையா உருவான அவ்வளவு முறைமைகளும் ஒன்றோடு ஒன்று தாக்கம் புரிஞ்சு கொண்டிருக்கிறதாலதான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் போய் தாக்கி கொள்ளுது அண்டு வருது. சரியா? இப்ப விளங்கிட்டா பிள்ளைகள்? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஓப்பன் சோர்ஸ் அண்ட் திறந்த முறைமைக்கு சூழல் தொகுதி கேக்குறீங்க. சூழல் தொகுதி என்று பொதுவா நீங்க கதைச்சீங்கன்னு சொன்னா, அதாவது திறந்த முறைமைக்கு சூழல் தொகுதி வருமானு கேக்குறாங்க. சரியா? சூழல் தொகுதி என்று பொதுவா கதைச்சீங்கன்னு சொன்னா அது ஃபுல்லாவே சேர்ந்து ஒரு பெரிய ஒரு முறைமையா இருக்கும். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சூழல் தொகுதிக்கு உதாரணம் காடு கண்டு எடுக்கணும். காட்டுக்கு என்னவா இருக்கும்? ஒரு எல்லை இருக்குமா இல்லையா? இப்ப அந்த காட்டுல இருக்கிற விலங்குகளா இருக்கட்டும், அதுக்குள்ள இருக்க உபமுறைமைகளுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு. அந்த காடு வந்து ஒரு சூழல் தொகுதி. அந்த காட்டுக்குள்ள இருக்க அவ்வளவு பேருக்கும் ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை விட்டு அவங்க வெளியில போறது இல்லை. அப்ப நாங்க வந்து எல்லை இருக்கக்கூடிய ஒரு மூடின ஒரு முறைமையா நாங்க அந்த காடை அப்படியே கதைக்கலாம். இப்ப சூழல் தொகுதி என்று சொல்லும் போது நீங்க வித்தியாசம் அது வடிவா யோசிக்கணும். இப்ப இப்படி வெப்பமே சூரிய தொகுதி அல்ல சூரிய குடும்பம் மண்டல கதைக்கிறாங்களா? சூரிய குடும்பம் எடுத்தா அது வந்து எங்களுக்கு விண்வெளியில திறந்தபடி தானே இருக்கு. அந்த சூரிய குடும்பம் வந்து அப்ப திறந்த முறைமை தானே என்று நாங்க யோசிப்போம். இல்ல, அவரும் ஒரு மூடிய முறைமை தான். அந்த சூரியனை சுத்தவரை இருக்கக்கூடிய 9 கோள்களும் மாத்திரம்தான் அவரை சுத்த இருக்கு. அந்த கோள்கள் எங்கேயும் அந்த ரவுண்ட சுத்தி அந்த கோள்கள் எங்கேயும் மூவ் பண்ணி போகல. அப்ப அதைத்தான் இங்கேயும் கதைப்போம். அப்ப சூழல் தொகுதின்னு பொதுவா நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு உதாரணமா வந்து நான் காடு என்று எடுப்பேன். காடே வந்து ஒரு பெரிய ஒரு சூழல் தொகுதி தான்.
அப்ப அந்த காடுன்னு எடுத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள இருக்கிற மரங்களா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் அதுக்கான ஒரு எல்லையை தாண்டி வெளியில போறதில்லை. அப்ப அந்த எல்லைக்குள்ள இருக்கிறபடியா அதுவுமே என்ன ஒரு மூடிய தொகுதியா தான் இருக்கப்போ எங்களுக்கு பார்வைக்கு அது திறந்து இருக்கு, யார் வேணாலும் போகலாம் என்று சொல்லலாம். ஆனா உள்ளுக்க இருக்கிறது உள்ளுக்கதான் இருக்க, வேற உள்ளீடு வெளியீடு எல்லாமே உள்ளுக்கதான் இருக்க போகுது, விலங்குதான். அப்ப அதால வந்து அதை நாங்க பொதுவா வந்து மூடிய முறைமைன்னு சொல்லலாம். ஓகேயா, கிளியரா சம்ரா? நோட்ஸ் எழுதுங்க.
எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? டைம் வேணுமா யாருக்காவது? டைம் வேணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இத நோட் பண்ணிக்கோங்க. இது 2 விதமா அது மேல கதைக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு நோட்ஸ்ல. அதே விஷயத்த இங்க கீழ வந்து 2 விதமா பிரிக்கலாம்னு காட்டியிருக்கு. சரியா பிள்ளைகள்? அடுத்த ஸ்லைட் விடட்டுமா? யாருக்கா டைம் வேணுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே.
சரியா பிள்ளைகள்? எழுதிட்டீங்களா? டைம் வேணுமா? செயற்கை முறைமை. சரியா பிள்ளைகள்? நோட் பண்ணிட்டீங்களா? டைம் வேணுமா யாருக்காவது? இல்ல மிஸ். ஓகே. சோ அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, முறைமை ஒன்றுண்ட இயல்புகள். சரியா? ஒரு முறைமை ஒன்றுண்ட இந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பிள்ளைகள். இந்த இயல்புகள்னு நாங்க கதைக்க போற விஷயம் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னு சொன்னா, இதான் கட்டாயம் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபைனல் இயர் பேப்பர்ல இந்த கேள்வி வந்து ஒவ்வொரு வருஷமும் வர்ற கேள்வி. எஸ்ஏல அடிக்கடி வார கேள்வி. அப்ப நாங்க வந்து அத வந்து விரிவா இங்க படிக்க போறோம் இல்ல. ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி இங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன். இன்னைக்கு இந்த பாடத்தின் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் நாங்க பாக்குறோம். சோ இங்க வந்து இன்ட்ரோடக்ஷன் தான் படிப்போம். பின்னர் கொஞ்சம் போக விட்டு இதே விஷயத்த இன்னும் விளக்கமா படிப்போம். சரி, அப்ப நீங்க வந்து ஸ்கூல்ல படிச்சாக்கள் என்னடா மிஸ் வந்து விளக்கமா இன்னும் சொல்லலன்னு யோசிக்காதீங்க. ஜஸ்ட் வந்து இங்க வந்து நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் சொல்ல போறேன். இதே விஷயத்த இன்னும் ஒரு 2-3 கிளாஸஸ் போக விட்டு திருப்பி வடிவா பெருசா விரிவா, அதாவது தகவல் முறைமை என்றா என்னன்னு சொல்லி படிச்சு அதுன்ற ஒரு எண்ணக்கரு நாங்க எடுத்த பிறகு இன்னும் விரிவா படிக்கும் போது உங்களுக்கு இந்த இது வந்து ஈஸியா இருக்கும். அப்ப ஒரு முறைமை ஒன்றுண்ட இயல்பு என்றத வந்து நாங்க 2 விதமா வந்து வகைப்படுத்தலாம். இந்த இயல்புகளை வந்து 2ஆ வகைப்படுத்தலாம். சரியா? ஒன்று வந்து தொழில்சார் தேவை, இன்னொன்று வந்து தொழில் சாரா தேவை. சரியா? இத வந்து வரைவிலக்கணப்படி பார்த்தா ஒரு பெரிய டயலாக் உங்களுக்கு கதைப்பாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அப்படி என்றா என்னன்னு சொன்னா, தொழில் சார் தேவை என்றால் என்னன்னு கேட்டா, வரைவிலக்கணத்துல சொல்லுவாங்க, ஒரு முறைமை ஒன்று அதன் நோக்கத்தை அடைவதற்கு தேவையான கூறுகள் என்று சொல்லுவாங்க. தொழில் சாரா தேவை ஒன்று தேவைன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, முறைமை ஒன்று அதன் நோக்கத்தை அடைய தேவையல்லாத கூறுகள், ஆனால் முறைமைக்கு தேவையான கூறுகள் என்று சொல்லி கலைப்பாங்க. எங்களுக்கு அவ்வளவு இதெல்லாம் தேவையில்லை. சரி, அவ்வளவு வரைவிலக்கணம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அப்படி என்னன்னு முதலாவது பார்ப்போம். தொழில்சார் தேவையண்டா ஒரு முறைமை எங்கள்கிட்ட வந்து ஒரு முறைமை இருக்கட்டா, அந்த முறைமை வேலை செய்யறதுக்கு என்னென்ன தேவை இருக்குது, அதைத்தான் வந்து நாங்க தொழில்சார் தேவை என்று சொல்லுவோம். தொழில் சாரா தேவை என்ற வந்து அவர் வேலை செய்யறதுக்கு தேவையில்லை, பட் இருந்தா நல்லா யோசிக்கிற விஷயங்கள் தொழில் சாரா தேவைன்னு சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்க வந்து துவிச்சக்கர வண்டியவே எடுத்தோம். சரியா? துவிச்சக்கர வண்டியை நான் ஒரு முறைமைன்னு சொல்லிட்டேன். அப்ப துவிச்சக்கர வண்டி என்று எடுத்தவன் சொன்னா அவருக்கு அவருடைய நோக்கம் என்னன்னு பார்ப்போம். அவருடைய நோக்கம் என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுதான் நோக்கம். அப்ப அவருக்கு வந்து என்ன
பலங்கள் என்று பார்த்தோம். இப்ப நாங்க வந்து ஒரு முறைமை என்று எடுத்தவன் சொன்னா நிறைய விஷயம் சொல்லிட்டோம். என்ன ஒரு முறைமை என்று சொன்னால் எனக்கு நோக்கம் இருக்கணும், அந்த நோக்கம் நான் சொல்லிட்டேன். துவிச்சக்கர வண்டி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல அது சொல்லி. அடுத்தது வந்து நான் பாக்குறேன் பலம். அதுக்கான பலங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு இருக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்க வேண்டிய பலங்கள் என்றா அந்த துவிச்சக்கர வண்டிக்கு ஒரு செலுத்துபவர் இருக்கும், ஒரு பயனர் இருக்கும், கட்டாயம் சில்லுகள் இருக்கும். சில்லு இல்லாட்டி அவரால் மூவ் பண்ண இயலாது அந்த துவிச்சக்கர வண்டியா. அடுத்தது அந்த செலுத்துபவர் இருக்கிறதுக்கான ஒரு ஆசனமும் அந்த துவிச்சக்கர வண்டியை பிடிக்கிறதுக்கான கைப்பிடியும் இருக்கும். இதெல்லாம் பலம். இப்ப இந்த தொழில்சார் தேவைகள் என்னவா இருக்கலாம் என்று பார்ப்போம். அந்த துவிச்சக்கர வண்டிக்கு தொழில்சார் தேவை என்றா எப்படி இருக்கலாம் என்று பார்ப்போம். சரி, அதாவது இந்த நோக்கத்தை அடையிறதுக்கு. அப்ப நோக்கத்தை அடையிறதுக்கு வந்து இவரோட தேவை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு தேவையான நோக்கங்கள் எல்லாமே வந்து நாங்க தொழில்சார் தேவைகள் என்று கதைக்கலாம். அதாவது அந்த துவிச்சக்கர வண்டி வந்து ஒரு கட்டமைப்புல இருக்கணும். அதாவது அந்த சில்லுகள், அந்த ஆசனம், அந்த கைப்பிடி எல்லாம் சேர்ந்து ஒழுங்கமைந்து இருக்கணும். அந்த கட்டாயம் வந்து அதை செலுத்துபவர் வந்து அங்க இருக்கணும். மற்ற வந்து பாத்தீங்கன்னா அந்த துவிச்சக்கர வண்டி வந்து பிரேக் இருக்கணும்னு சொல்றது. இப்ப தேவையான நேரத்துல நிப்பாட்டுறதுக்கு வந்து அந்த துவிச்சக்கர வண்டிக்கு ஒரு பிரேக் இருக்கணும்னு சொல்றது. இப்படியான இதுகள் எல்லாம் தொழில்சார் தேவையா இருக்கு. சரியா, தொழில் சாரா தேவையண்டா இப்படி வெப்பமே. தொழில் சாரா தேவையை விட ஈஸியா பார்க்கலாம் என்னன்னா அந்த துவிச்சக்கர வண்டி இந்த கலர்ல தான் இருக்கணும் என்று சொல்றது. எனக்கு அது பிளாக்ல இருக்கணும், ரெட்ல இருக்கணும், பிங்க்ல இருக்கணும்னு சொல்றது ஒரு தொழில் சாரா தேவையா இருக்கு. அது என்ன கலர்ல இருந்தாலும் என்ன, எங்களோட நோக்கத்தை அடையலுமா இல்லையா நாங்க கலரை பத்தி கன்சிடர் பண்ணாம பார்த்தோம்னு சொன்னா சரியா. கலர்ன்றது வந்து ஏன் இங்க அதாவது ஒரு துவிச்சக்கர வண்டி இந்த கலர்ன்ற வந்து ஏன் தொழில் சாரா தேவைக்குள்ள வருதுண்டா அவர் எந்த கலர்ல இருந்தாலும் என்ற நோக்கம் என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. அதுக்கான கலர் வந்து முக்கியமே இல்ல. அப்ப அந்த தேவை இல்லாத ஒரு விஷயம் தான் இந்த கலர். அப்ப எங்களோட நோக்கத்தை அடையிறதுக்கு இல்லாத கூறுகள், தேவையே இல்லாத கூறுகளை வந்து நம்ம தொழில் சாரா தேவைன்னு கதைக்கப்படும். அப்ப கலரை பத்தி கதைக்கிறதா இருக்கட்டும், அந்த துவிச்சக்கர வண்டிக்கு முன்னுக்கு இந்த பாஸ்கெட் வந்து அதுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த பாஸ்கெட் வந்து இப்படி ஒரு ஷேப்லாம் இருக்கணும், இந்த மாதிரி கலர் எல்லாம் இருக்கணும்னு சொல்ற விஷயம் அது வந்து ஒரு தொழில் சாரா தேவை. அது எப்படி இருந்தா என்ன, எங்களால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியதா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த துவிச்சக்கர வண்டி வந்து ஒரு 50 கிலோ தான் கொள்ளளவு கொள்ளையிலும் 50 கிலோ ஆள் தான் அதுல போகலும் என்று சொல்றது அதுவும் ஒரு தொழில் சாரா தேவைதான். ஏன் நான் வந்து இப்ப உதாரணத்துக்கு ஏன் நான் இதை சொல்றேன்டா, நீங்க வந்து சைக்கிள் ஒன்று வேண்ட போறீங்க சரியா, ஒரு சைக்கிள் ஒன்று கடைக்கு வேண்ட போறீங்க. போகும்போது நீங்க என்னென்ன விஷயத்த பாப்பீங்க, அதாவது அந்த சைக்கிள் வந்து சரியா ஒழுங்கு அமைஞ்சிருக்கான்னு பார்ப்போம், அதுக்கு பிரேக் நல்லா இருக்குதா, இப்படித்தான் பார்ப்போம். அதுல 50 கிலோ மனுஷன் மட்டும்தான் போகலாமான்ற விஷயத்த நாங்க நோக்க மாட்டோம். 50 கிலோ மட்டும்தான் போக இயலுமா, 60 கிலோ போக இயலாதான்ற விஷயத்த வந்து நாங்க அங்க வேண்ட போறேன்னு யோசிக்கிறோம். அப்ப இதுவும் வந்து ஒரு தொழில் சாரா தேவைதான் இருக்கு. அப்ப 50 கிலோவை விட வெயிட் அதிகரிக்க கூடாதுன்னு சொல்றதா இருக்கட்டும், 24 மணி நேரமும் இயங்கக்கூடியதா இருக்கணும் என்று சொல்றது, 24 மணி நேரமும் இயங்காட்டியும் எங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் இயங்கும்னு சொன்னாலும் நாங்க பயன்படுத்தும். அப்ப 24 மணி நேரமும் இயங்கக்கூடியதா இருக்கணும்னு சொல்றது இதுகள் எல்லாமே வந்து தொழில் சாரா தேவைகளா இருக்கு. அப்ப இது வந்து நாங்க பேசிக்கா இதை விளங்கி கொள்றதுக்கு தான் உதாரணமா நான் துவிச்சக்கர வண்டி என்ற இந்த ரெண்டையும் விளங்கி கொள்றதுக்கு துவிச்சக்கர வண்டி என்ற உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு இந்த தொழில்சார் தேவையும் தொழில் சாரா தேவையும் விளங்குதா இல்ல திருப்பி விளங்கப்பட்டுமா? முக்கியமான பார்ட் இது. விளங்குதா விளங்கலையான்ற சொல்லுங்க. விளங்கிட்டு ஓகே. அப்ப இத வந்து இன்னும் ஒரு 2-3 கிளாஸ் போக நாங்க என்ன செய்வோம்னா நாங்க துவிச்சக்கர வண்டி என்ற உதாரணம் பார்த்ததுக்கு பதிலாக ஒரு கணனி முறைமையோட தொடர்பு படுத்தி கதைப்போம். அப்ப அங்க இன்னும் கிளியரா விளங்கும் ஒரு முறைமைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும், அதை எப்படி நாங்க கேட்டகரி பண்ணோம் வந்து விளங்கும். அப்ப அதுல வந்து ஒரு தகவல் முறைமைக்கு இருக்கக்கூடிய இயல்பை நாங்க தொழில் சார் தேவை தொழில் சாரா தேவை என்று பிரிக்கிறோம். அதுல அவருக்கான நோக்கம், பலங்கள், அந்த நோக்கத்தை அடைகிறதுக்கு தேவையான தேவைகள், கூறுகள் எல்லாத்தையும் வந்து நாங்க தொழில் சார் தேவைன்னு சொல்லுவோம். அது பொதுவா வந்து நீங்க இந்த பலங்களையே சொல்லலாம். எனக்கு இந்த நோக்கத்தை அடைகிறதுக்குன்னு ஒரு கொஞ்சம் வளங்கள் இருக்குத்தானே, அந்த வளங்கள் எல்லாமே தொழில் சார் தேவைதான். அதால நான் அதுக்கு கீழே கொண்டு வளங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். சரி, அப்ப வளங்கள் எல்லாமே இந்த தொழில் சார் தேவையா இருக்கு.
தொழில் சாரா தேவை என்றா இந்த நோக்கத்தை அடைகிறதுக்கு எனக்கு இந்த கூறுகள் எல்லாம் தேவையில்லை. எந்த துவிச்சக்கர வண்டி என்று பார்த்தா அவருடைய நோக்கம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அதுக்கு இவ்வளவு கூறுகள் எல்லாம் தேவையே இல்லை. அப்ப தேவையில்லை, பட் அதோட இருக்கணும், கட்டாயம் அந்த முறைமை இயங்குறதுக்கு இருக்கணும் என்ற விஷயம். நாங்க அந்த சைக்கிள் வந்து இயங்குறதுக்கு என்ன செய்யறோம், மேல பாலிஷ் பண்றதுக்கு ஒரு கலர் போடுறோம். அதே போல ஒரு இது வைக்கிறோம், அங்க வரையறை, இதுக்கு இந்த சைக்கிள்ல 100 கிலோக்கு மேல ஏற்ற இயலாது என்று வரையறை வைக்கிறோம். 24 மணி நேரம் இயங்கக்கூடியது, இவருக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்றேன். அது எல்லாமே என்ற நோக்கத்துக்கு தேவையில்லை, பட் அந்த முறைமையை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதால வெளியில காட்டுறதுக்கு வந்து தேவையாக இருக்கு. அதுக்காக வந்து இந்த கூறுகள் ஆட் பண்றதால அதை வந்து நம்ம தொழில் சாரா தேவை என்று சொல்றோம். அவ்வளவுதான் விஷயம். சரியா? அப்ப நோட்ஸ் எழுதுங்க. சரியா பிள்ளைகள்? நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்த ஸ்லைட் போடுறேன்.
சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? டைம் வேணுமா யாருக்காவது? டைம் வேணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பிள்ளை. அடுத்த ஸ்லைட் மாத்துறேன். ஓகே, தொழிற்பாடு சாரா தேவைகள். தொழிற்பாடுன்னு சொல்லலாம், அது தொழில்னு சொல்லலாம் பிள்ளைகள். அப்ப தொழில் சாரா தேவைகள் அல்ல தொழிற்பாடு சாரா தேவைகள் ரெண்டுமே ஒரே வசனம் தான். சோ குழம்ப தேவையில்ல. பொதுவா வந்து உங்களுக்கு பேப்பர்ல தொழில் சாரான்னு தான் பயன்படுத்துவாங்க. தொழிற்பாடு சாராண்டு வந்தாலும் தெரிஞ்சு கொள்ளுங்க, எல்லாமே ஒன்றுதானு.
சரியா பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? டைம் வேணுமா யாருக்காவது? டைம் வேணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே. இன்னொரு விஷயம் பார்ப்போம். அதாவது ஒரு நோட் மாதிரி. சரியா? அதாவது இப்ப நாங்க தொழில்பாடு சாரா தேவையா இருக்கட்டும், தொழில் சார் தேவையா இருக்கட்டும், 2மே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு முறைமையில என்னதான் இந்த தேவைகள் இருந்தாலும், ஒரு முறைமையோட இந்த தொழில் சார் தேவையும் இருக்கு, தொழில் சாரா தேவையும் இருக்கு. ஆனா, இந்த தேவைகள் எல்லாமே யார டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஒரு முறைமைன்னு எடுத்தீங்கன்னா, அந்த தேவைகள் எல்லாம் யார டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, மனிதன டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்ப மனிதன்ல பகுதி அளவுல சார்ந்து தான் காணப்பட போகுது. அப்ப இவை எல்லாரையுமே அக்சஸ் பண்றது. ஒரு முறைமையா எடுத்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ண போறது மனிதனாத்தான் இருக்கு. அப்ப மனிதன் அக்சஸ் பண்றபடியா, இந்த ஒரே முறைமைய ஒவ்வொரு மனிதனும் மாறி மாறி பாவிக்கும்போது, முதல் பயன்படுத்தின மனிதனுக்கு வந்த அவுட்புட் அடுத்த மனிதனுக்கு வராது. ஏனென்றா அவன் குடுக்குற உள்ளீட்டுல தான் இந்த முறைமை பகுதி அளவுல தங்கி இருக்க போகுது. அப்ப அவன் குடுக்குற உள்ளீடு, அந்த மனிதன் குடுக்குற உள்ளீடு மாறுமா இருந்தால் வெளியீடும் மாறும். அப்ப நீங்க பார்க்கலாம், இந்த தேவைகள் எல்லா முறைமைக்கும் ஒரே மாதிரியா இருக்குது. அல்லது ஒரு துவிச்சக்கர வண்டியே எடுப்போம். எங்கட வீட்ல இருக்க ஒரு துவிச்சக்கர வண்டியே எடுப்போம். அது நான் ஓடும்போது எனக்கு ஒரு மாதிரி இயங்கும். இதே எங்கடா வீட்ட இன்னொரு ஆள் ஓடும்போது அது வேற மாதிரி. அதாவது எனக்கு ஸ்லோவா, ஈஸியா, ஸ்மூத்தா இயங்கக்கூடிய மாதிரி இருக்கிற ஒரு துவிச்சக்கர வண்டி, இன்னொரு நபர் எடுத்து ஓடும்போது, அது அவங்களுக்கு சரியான ஒரு கம்ஃபர்டபிள் இல்லாம இருக்கு. ஏன்னா அவங்க குடுக்குற உள்ளீடு தான் அங்க இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா வீடுகள் பாய்ஸ்க்கு பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். இந்த பைக்கர்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். உங்களோட பைக்க உங்களோட அப்பா எடுத்து ஓடிட்டு சொல்லுவாங்க என்னன்னா, இந்த பைக்ல நிறைய விஷயம் பிழையா இருக்குது. இது எனக்கு அக்சஸ் ஆகுது இல்ல, இப்படி செய்யல இல்ல, ஒழுங்கா இல்ல, நீ கராச்சுக்கு கொண்டு போன்னு பேசுறது அப்படி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி அப்ப ஒரு முறைமைன்னு எடுத்தீங்கன்னா, மனிதன்ல உள்ளீட்டுல தங்கி இருக்கிறபடியா, ஒரே மாதிரியான வெளியீடு ஒரு நாளில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. ஒரு முறைமைக்கு. அதே போல இந்த முறைமைகளோட நோக்கங்கள் இந்த தேவைகள் எல்லாமே பல துவிச்சக்கர வண்டிக்கு ஒரே மாதிரி தேவைகள் தான் இருக்கும். தொழிற்பாடு சார் தேவையும், தொழில் சாரா தேவையும் ஒரு 10 துவிச்சக்கர வண்டிக்கு ஒரே மாதிரியே இருக்கு. எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா பிராண்ட் மட்டும் வேற வேறன்னு வைப்போம். இப்ப லுமாலா இருக்குது, அல்லது வேற என்ன அப்படி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பிராண்டும் ஆனா எல்லாத்தின் தேவைகளும் ஒரே மாதிரி அங்க நிர்ணயிக்கப்பட்டது. அப்ப அந்த தேவைகள் எல்லாம் ஒரே மாதிரி நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும், ஆனா அந்த எல்லா சைக்கிளும் ஒரே மாதிரியான இருக்காது. ஏன்னா அவருடைய பாவனை காலம் வேறுபடும். அவருக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வேறுபடும். அந்த துவிச்சக்கர வண்டிக்கு. அப்ப இப்படியான இதுகளும் இருக்கு. அப்ப இங்க என்னத்துல ஒத்து போறாங்கன்னு சொன்னா இந்த முறைமைகள் எல்லாம் ஒரு நோக்கத்துல தான். இந்த நோக்கத்துக்கு தான் இந்த முறைமை என்று சொல்லி ஒரே மாதிரியான நோக்கங்களை கொண்டிருக்கிற முறைமைகளாக ஒத்து போகுமே தவிர, அவங்களோட தேவைகளால ஒத்து போகாது. அதே போல ஒரு முறைமையானது எல்லா மனிதனுக்கும் ஒரே மாதிரியான வெளியீட்டையும் தராது என்றதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இதைத்தான் எல்லாம் நோட்டா போட்டிருக்கு. அப்ப நோட் போட்டுட்டு இந்த 2 விஷயத்தையும் நோட் பண்ணி கொள்ளுங்க.
சரியா பிள்ளைகள்? நோட் பண்ணிட்டீங்களா? டைம் வேணுமா யாருக்காவது? ஓகே. அப்ப இன்னைக்கு இவ்வளவுதான் பிள்ளைகள். நாங்க அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இனிமே உங்களுக்கு திங்கட்கிழமையில இந்த மாசத்துல இருந்து திங்கட்கிழமையிலும் கிளாஸ் இருக்கு. இப்ப திங்கட்கிழமையில 8 மணிக்கு, புதனும் வெள்ளியும் 7 மணிக்குன்னு கிளாஸ் இருக்கு பிள்ளைகள். ரெகுலரா அட்டெண்ட் பண்ணுங்க கிளாஸஸ. ஏன் கிளாஸ் கூட்டி இருக்கிற ரீசன் இப்ப நீங்க எக்ஸாம் பேட்ச், ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அதால கிளாஸ் கூட்டி இருக்கு. சரியா? அப்ப கிளாஸஸ் ரெகுலரா அட்டெண்ட் பண்ணி கொள்ளுங்க. உங்கள்ட்ட கேட்டு தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். கிளாஸ் முடிக்கிறேன். வேற எதுவும் டவுட் இருக்கா யாருக்கும்? டவுட் இருந்தா மிஸ் கேட்கலாம். இந்த 24 பேட்சுக்கு மிஸ் இப்போ என்ன மிஸ் போகுது 24 24 பேட்சுக்கா? பேட்சுக்கு என்ன 24 பேட்சுக்கு நான் இந்த மந்த் வந்து கேட் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதாவது யூனிட் 4 மிஸ் ஸ்டார்ட் பண்ண எங்களுக்கு போறேன். ஓகே மிஸ் எனக்கு அந்த இது அந்த ஓஎஸ்ல மிஸ் அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் போக்ல கொஞ்சம் சொல்லுவீங்களா? சொல்றேன் நான், பிரச்சனை இல்லை. ஓகே மிஸ் தேங்க்யூ. ஓகே சரி பிள்ளைகள், வேற எதுவும் டவுட் இருக்கா? மிஸ் நெட்வொர்க் நோட்ஸ் ஃபுல்லா ஒரு பிடிஎஃப் டெலிகிராம்ல ஷேர் பண்ணிருந்தோம். எந்த நோட்ஸ்? நெட்வொர்க்கா? நெட்வொர்க் அப்ப அது ஃபுல்லா மர்ஜ் பண்ண வேண்டி வரும் எனக்கு. ட்ரை பண்றேன். இல்லாட்டி ஒரேடியா உங்களுக்கு கொண்டு போட்டா எடுக்க மாட்டீங்களா? நான் என்ன 1 2 3 ஆர்டர் பண்ணி தான் இருக்கு நோட்ஸ். அதுல அப்படி எடுக்க மாட்டீங்களா பார்த்து? ஓகே மிஸ். நான் எடுக்கிறேன். சரி ஓகே சரி. ஓகே பிள்ளை, கிளாஸ் முடிக்கட்டுமா? ஒரு டவுட் இருக்கா? ஓகே, பாய், குட் நைட் எல்லாருக்கும். Thank you, Miss. Good night. வெல்கம்.